ஹெல்தி அண்ட் டேஸ்டியா ஒரு ப்ரான் சாலட் வித் கிரீமி ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணிடலாம். இந்த கிரீமி ட்ரெஸ்ஸிங்க்கு மேனேஸ் தேவையில்லைங்க. இதை பண்றதுக்கு மஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல்ல. இதுல கார்லிக், லெமன் ஜூஸ், ஆலிவ் ஆயில், ஹனி, சால்ட், பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கிரீம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கிரீமியான ட்ரெஸ்ஸிங் ரெடி. இப்போ ப்ரான்ல சால்ட், பெப்பர், சில்லி பவுடர், கொஞ்சம் கார்லிக் பவுடர் டாஸ் பண்ணிட்டு ஆயில்ல அகைன் ஒரு 1 minute குக் பண்ணி ஃபைனலா கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்குனீங்கன்னா உங்களோட கிரில்டு ப்ரான்ஸ் ரெடி. இப்போ அவகாடோ எடுத்து அதை தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அவகாடோ ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லாட்டி வேண்டாம். ப்ரான் அவகாடோவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ண அவகாடோல கொஞ்சம் லெமன் ஜூஸ், சால்ட் போட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. லெட்யூஸை ஒரு பிளேட்ல வச்சு அதுல ப்ரான்ஸ், அவகாடோ வச்சு ட்ரெஸ்ஸிங் ஊற்றி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் டெலிஷியஸான சாலட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. மைக்ரோ கிரீன்ஸை டயட்ல எப்படி சேர்த்துக்கிறதுன்னு குழப்பமா இருந்துச்சுன்னா இந்த சிம்பிளான கார்லிக் டொமேட்டோ தால் செஞ்சு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. இதை பண்றதுக்கு நான் துவரம் பருப்பை மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேன்ல கடுகெண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்மோக் வர வரைக்கும் ஹீட் பண்ணி அடுப்பை அணைச்சிடுங்க. கூல் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஜீரகம், பெருங்காயத்தூள், பூண்டு, தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்க. இந்த டைம்ல மைக்ரோ கிரீன்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. கொஞ்சம் போட்டு ஒரு 2 minutes வதக்கிட்டு இதுல வெந்த அந்த துவரம் பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜாகரி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து இறக்குனீங்கன்னா உங்களோட மைக்ரோ கிரீன் தால் ரெடி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி